சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு. அதுவும் இல்லாமல் அப்கமிங் 1000 crore மூவி எதுவாக இருக்கும், அதாவது தமிழ் சினிமாவோட அந்த 1000 கோடி கனவு எந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் ஜெயிலர் அதை வந்து முறியடிக்கும், அந்த 1000 கோடியை வந்து ஜெயிலர் வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெயிலர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் வீரன், காதர் பாஷா 6வது நாள் வசூல், அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் அந்த படத்தோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது இல்லாமல் வெறும் 7 லட்சம் பட்ஜெட்டில் பெரிய வசூல் எடுத்த ஒரு படம் ஒன்றும் இல்லைங்க, 1978ஆம் ஆண்டு வந்த கிழக்கே போகும் ரயில் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, அந்த படத்தோட வசூல் எவ்வளோ, அந்த படத்துக்கு எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டு கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறையா பேர் அதை கரெக்டாகவே பதில் சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேமு, என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, உலகநாயகன் அவர்களோட தசாவதாரம் படம் தான். தசாவதாரம் படத்தில் அந்த கல்லை மட்டும் கண்டால் அப்படிங்கிற பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்சன் ராஜ் இவருமே வந்து தொடர்ந்து கரெக்டான பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மெக்கானிக் பரத் 3 அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சந்தோஷ் கிரியேஷன், பாஸ் எர்னிங் தமிழன், அப்புறம் ஆல் இந்தியா விஜய் ஆண்டனி ஃபேன்ஸ் கிளப். ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ 40K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தோட Day 21 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $3.9 மில்லியன். இது மட்டும் 32 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க 107 கோடியே 49 லட்சம். இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். வேர்ல்டு வைடு $657 மில்லியன். ஸோ $850 மில்லியன் வந்து இவங்க வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது தெரில, எனக்கு தெரிஞ்சு பண்ணாதுன்னு தான் தோணுது. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 மில்லியன் 5 மில்லியன் அவ்வளோதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3-4 வீக்கெண்டை சந்திச்சா மேபி அவங்க அதை பிரேக் பண்ண முடியும். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ் Day 7 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 1 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $17.5 மில்லியன். இது வந்து 144 கோடி வருது நம்ம ஒரு காசுக்கு. இந்தியா முழுக்க 27 கோடியே 30 லட்சம். வேர்ல்டு வைடு $252 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது $285 மில்லியன் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் இந்த படம் வந்து அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய்டும். ஸோ 100 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட்டு, $100 மில்லியன். ஸோ பிச்சைக்காரன் 2 படத்தோட Day 20 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வந்து 21 கோடியே 9 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 42 கோடியே 84 லட்சம். ஸோ அதுக்கடுத்ததாக வீரன் படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 69 லட்சம், வேர்ல்டு வைடு 76 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீரன் படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 62 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. காதர் பாஷா தமிழ்நாட்டில் 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 69 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தமிழ்நாடு வசூல் 5 கோடியே 69 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 77 லட்சமும். ஸோ இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்து எல்லாருமே கழுவி ஊற்றின ஒரு படம் அப்படின்னா கேப்டன் சொல்லுவோம். அந்த கேப்டன் படத்தோட வசூல் கம்மி காதர் பாஷா அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து 16 வயது நிலை படத்தோட வசூலை சொல்லியிருந்தோம். அதில் நான் சேலரி டீட்டெயில்ஸு சேர்த்து சொல்லியிருந்தேன். ரஜினி சாருக்கு 3000, ஸ்ரீதேவி மேடம்க்கு 9000, கமல் சாருக்கு 27,000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து பட்ஜெட் 5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நேற்று வினோ தளபதி அப்படிங்கிறவர், ப்ரோ சேலரி 3 + 9 + 27 = 39,000, எப்படி ப்ரோ 5 லட்சம் பட்ஜெட்டு, தப்பாக சொல்லியிருக்கீங்க போல் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். தப்பாக சொல்லியிருக்கேண்ணா, என்ன இது சேலரி தானே சொன்னேன், வேறு என்ன அப்படிங்கும்போது, ஓ இந்த நடிகரோட சம்பளம் மட்டும்தான் பட்ஜெட்டுன்னே நம்பிக்கிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சு. லூசு போயிடலாம், எனக்கு ஒரு மயம் தெரியாது, எனக்கு செத்த போயிடலாம்.
எனக்கு சில விஷயம் சில விஷயம் தெரியாது எனக்கு. ஸோ சில பேர் இப்போ 200 கோடி விஜய் சாருக்கு சம்பளம்னா பட்ஜெட்டே அவ்வளோதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது, அதுக்கு மேலே நிறையா செலவு இருக்குது. நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இளையராஜா, பாரதி ராஜாலேருந்து நான் படத்தில் நடித்த மீதி பேர் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் கிடையாது. ஃபிலிம் ரோலு ஒன்று காசு. நீங்கள் மறுபடியும் ரீடேக்லாம் அதை வந்து டெலிட் பண்ணலாம் எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆச்சுன்னா அதை தூக்கி தான் போடணும், கட் பண்ணி தான் போடணும். அந்த டைம்லலாம் கட் பண்ணி தான் தூக்கி போடுவாங்க எடிட்டிங்கு. இப்போ இருக்கிற மாதிரி ஈஸியாக ஐஓ கொடுத்து எடிட் பண்ணிட்டு மவுஸ் கொடுத்து இல்லை ஃபோனில் எடிட் பண்ணிட்டு போக முடியாது. அந்த ரீல்லாம் எடிட் பண்ணி தூக்கி போடுறாங்களே, அதெல்லாம் எங்கேயும் ஸ்டோரேஜில் இருந்து டெலிட்லாம் பண்ண முடியாது, தூக்கி குப்பையில் போடுறது, அதெல்லாம் காசு. ஸோ அதுக்கே பெரிய செலவாகும். 5 லட்சங்கிறது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. ஸோ 5 லட்சத்தில் 16 வயது நிலை மாதிரி ஒரு படம் எடுத்து அதுக்கு 2 கோடி வசூல் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு எப்படி இந்த படத்துக்கு 39,000 தான் பட்ஜெட்டுன்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறது? சரி, அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டோம். அடுத்தது ஜெயிலர் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ். ஸோ ஜெயிலர் அப்படிங்கிறது ரஜினி சாரோட அப்கமிங் மூவி. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வருது. ஏன்னா 2 பேருக்குமே அப்கமிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் முக்கியமாக அனிருத் இருக்கார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் மோகன்லால் இருக்கார், அப்புறம் ஜாக்கி ஷெரஃப் இருக்கார், அப்புறம் சுனில் இருக்கார், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ஸ்டாரு, தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மல்டி ஸ்டார் தான். தமிழ்நாட்டில் வந்து 75லேருந்து 80 கோடி. ஸோ அவங்க தான் ஓன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 17லேருந்து 20 கோடி வரையுமே வரும். ஸோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி 17 கோடிக்கு கேட்டிருக்காங்களா இவங்க, 20 கோடி வரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் 7 கோடி வரையுமே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, 6லேருந்து 7. கர்நாடகாவில் கன்ஃபார்மாக 12 கோடி கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்த் இந்தியாவில் 25 கோடியிலேருந்து 30 கோடி வரையும் இந்த படம் வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரியே ஓவர்சீஸில் 40 கோடி. ஓவர்சீஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அங்கே ஒரு நல்ல ரேட்டுக்கு தான் போகும். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே 190 கோடி கிட்ட இந்த படம் வந்து ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த படம் வந்து தேட்ரிக்கல் கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே 350 கோடி 360 கோடிக்கு மேலே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் எடுத்துரும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓவர்சீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த படம் நார்த் இந்தியாவிலையும் மற்ற ஸ்டேட்லேயும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ ஜெயிலர் படத்துக்காக நீங்கள் எத்தனை பேர் மரண வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததாக கிழக்கே போகும் ரயில் படத்தோட வசூல். ஸோ கிழக்கே போகும் ரயில் 1978ஆம் ஆண்டு. ஸோ இந்த படத்தில் பாரதிராஜா அவர்களோட டைரக்ஷன், அதாவது 1977ல் 16 வயது நிலை. அதுக்கு அடுத்த வருஷம் இது ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. ரெண்டுமே அந்த இயரோட பெஸ்ட்டு கிராசிங் கலெக்ஷன் மூவி. ஸோ 1978 கிழக்கே போகும் ரயில் தான் ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன் மூவி தமிழ்நாட்டிலேயே. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1,90,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் மட்டுமே 1,10,00,000. ஸோ இதை இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த பட்ஜெட்டையும் இந்த வசூலையும் நம்ம வந்து இன்ஃப்ளேட் பண்ணி பார்த்தா பட்ஜெட் வந்து 1.5 கோடியும் வசூல் வந்து 60 கோடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 1.5 கோடி பட்ஜெட்டில் 60 கோடி வசூல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாறுமாறு ஹிட்டு தான் இந்த படம். ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அப்போவே இன்றைக்கி தான் நம்ம எல்சிஓ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அன்றைக்கே அந்த ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல. ஸோ வேறு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு ஒரு கேரக்டரை கொண்டு வருது. அந்த மாதிரி விஷயத்த 1978 பாரதிராஜா பண்ணியிருக்காரு. ஸோ கிழக்கே போகும் ரயிலில் ஒரு சீனில் ஏதோ மொய் எழுதுகிற ஒரு சீனில் வந்து இந்த மாதிரி அதான் மயில் சப்பானி மனைவி வந்து மயில் அப்படிங்கிறவங்க வந்து இவ்வளோ மொய் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் மளிகை கடைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பின் ஆஃபும் அப்போவே அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர் ஜெயிலேருந்து வந்து, அதாவது சப்பானி ஜெயிலேருந்து வந்து கமல் சார் ஜெயிலேருந்து வந்து மயில் வந்து சந்தோஷமாக ஒரு மளிகை கடை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் அவங்க சொல்ல வந்தது. கிழக்கே போகும் ரயிலில் அதுக்கு முந்தைய படமான ஒரு படத்தோட கிளைமேக்ஸ், அதாவது கிளைமேக்ஸுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஸ்பின் ஆஃபு அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்சிஓ அது இது வேறு சினிமாட்டிக் யூனிவர்ஸு வேறு இதெல்லாம். ஸோ அப்போவே அதெல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.